அண்ணா ஒரு கட்டுரையில் காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து போகும் ஏழை தன் அருகே காரில் பறந்து போகின்றவனை நின்று திரும்பி பார்த்துச் செல்வான். ஆனால் காரில் போகிறவனோ அந்த ஏழையை பற்றி கனவிலும் நினைக்க மாட்டான் என்பார். ஆனால் எம்ஜிஆர் அதற்கு விதிவிலக்கு. அவர் எப்போது காரில் போனாலும் படப்பிடிப்பில் இருந்தாலும் அவர் கண்ணில் படும் கஷ்டங்களைப் பற்றி கவலைப்படுவார். அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு பரிகாரம் தேடவும் முயல்வார். ஒருநாள் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்துவிட்டு அவர் மைசூரிலிருந்து மனைவி ஜானகி அம்மையார் மற்றும் ஜானகி அம்மையாரின் தம்பி மகளோடும் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலை ஓரத்தில் ஒரு பாட்டியும் இளம்பெண்ணும் தலையில் விறகு சுமையுடன் கால் சூடு பொறுக்காமல் நின்று நின்று நடந்து சென்றனர். உடனே எம்ஜிஆர் தன்னுடன் காரில் பயணித்த இருவரிடமும், உங்கள் செருப்பை கழற்றுங்கள், பாவம் அந்த பாட்டி வெயிலில் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார் என்றார். உடனே ஜானகியின் செருப்பு பாட்டிக்கும் ஜானகியின் தம்பி மகள் செருப்பு பாட்டியுடன் வந்த இளம்பெண்ணுக்கும் வழங்கப்பட்டன. அவர்கள் அதன் பின்பு நிம்மதியாக நடந்து சென்றனர். இன்னொரு முறை எம்ஜிஆர் முதல்வராக இருந்த நேரம். அவர் கோட்டைக்கு போகும்போது அவ்வழியே தினமும் ஒருவர் கையில் இளநீர் வைத்துக்கொண்டு அதை நீட்டியபடியே நிற்பார். எம்ஜிஆரின் கார் நிற்காது. ஒருநாள் எம்ஜிஆர், இங்கு ஒருவர் இளநீர் வைத்தபடி நிற்பாரே, அவரை சில நாட்களாக காணோமே, அவருக்கு என்னவாயிற்று என்று பார்த்துச் சொல்லுங்கள் என்றார். அந்த இளநீர்காரர் விஷயம் அப்போதுதான் அவர் உதவியாளருக்கு தெரிந்தது. விசாரித்து பார்த்ததில் இளநீர்காரருக்கு மஞ்சள் காமாலை வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது தெரிந்தது. எம்ஜிஆர் அவருக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கும்படி செய்து அவருக்கு மேலும் பல உதவிகள் செய்தார்.